ரெண்டு சீசன்ஸ் இருக்கும். There's two seasons in the Bible. One is seasons called Chronos. Chronos என்று சொல்கிற ஒரு சீசன் இருக்கும். அந்த சீசன் என்ன ஆகும்னா, இன்னைக்கு ஏன் சொன்ன தேதி 2, நாளைக்கு தேதி 3, நாளான்னைக்கு தேதி 4. சூழ்நிலை வெதர் எப்படி இருக்கும் சொல்லிடுவாங்க. எப்படி மழை வரும், காத்து வரும், அதெல்லாம் சொல்லிட்டு all that can be fine. ஆனா இன்னொரு சீசன் இருக்கு. There's another season that is known as Kairos. Kairos season வேதத்துல இருக்கு. Kairos seasonனா the now time of God. தேவனுடைய இப்ப, நேற்று அல்ல, இன்றைக்கு இப்ப. Come on people of God. Amen. நேற்று ஒரு அற்புதம் செய்தார், ஆமானா இன்னைக்கு இப்ப நாமக்கு அற்புதம் செய்ய வல்லவரா இருக்கார். Come on people. He is able to do now. And the Kairos moment is the one that's most important. And the Kairos moment miss பண்ணக்கூடாது. When the Kairos moment comes, you cannot miss it. நீங்க மிஸ் பண்ணவே முடியாது, மிஸ் பண்ண கூடாது. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த திருப்பி வரதுக்கு ரொம்ப நாட்கள் ஆகும். அந்த கைரோஸ் மொமெண்ட்க்கு நீங்க ரெடியா இருக்கணும். You need to be ready for the time and the seasons of God. The Chronos time நீங்க எப்போதும் சிறப்பாக செய்திருக்கலாம். ஆனா கைரோஸ் ஒன்று வரும்போது, ஒரு கீழ் காற்று அடிக்கும் போது, ஒரு மேல் காற்று அடிக்கும் போது நமக்கு தெரியணும் ஆவியானவர் செய்ய ஆரம்பித்து விட்டார். Come on people of God. Amen.